வணக்கம். நம்மளில் நிறைய பேருக்கு 48 வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மூடி இருந்தது தெரியாது. மதுரையை 48 வருஷம் சுல்தான்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் கோயிலை மூடி போட்டுட்டாங்களாம். டெல்லி சுல்தான்கள் மதுரையை கைப்பற்றுறதுக்கு முன்னாவே நிறைய சிலைகளை எல்லாம் வேறு இடத்துல போய் ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் சிலதை கோயில் பக்கத்துலேயே நல்லா குழி தோண்டி புதைச்சிட்டாங்களாம். மிச்சம் அவங்கக்கிட்ட மாட்டினது எல்லாமே அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சில கோயில்களில் கோயிலோட கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் ஒரு சுவரை எழுப்பி அதில் வேற ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருவாங்களாம். அவங்க அதுதான் உண்மையான சிலை அப்படின்னு நினச்சிட்டு அதை இடித்து போட்டுட்டு போயிடுவாங்களாம். இந்த மாதிரி பல கோயில் சொத்துக்களை, கோயிலோட நகைகளை எல்லாம் திருடிட்டு போவாங்களாம். கோயிலில் உள்ள உற்சவர் சிலையை இவங்க படையெடுத்து வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாஞ்சில் நாடு அனுப்பி வச்சுட்டாங்களாம். இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ட்டு 5 சிவாச்சாரியர்கள் சேர்ந்து யோசிச்சாங்களாம். வர்ற சுல்தான்களோட கை நம்ம சிவலிங்கத்தை மேலே படக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க. அதனால் பூஜை விளக்கு எல்லாம் ஏற்றி அதுக்கு முன்னால் ஒரு சுவரை கட்டி அதுக்கு வெளியே ஒரு போலி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சாங்களாம். அவங்க நினச்ச மாதிரியே சுல்தான் வந்த உடனே வெளியே இருக்கிற சிவலிங்கத்தை இடித்து போட்டுட்டு அங்கே இருக்க செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் 48 வருஷம் அவங்க மதுரையை ஆட்சி பண்ணாங்க. அதுவரை கோயிலில் எந்த பூஜையுமே நடக்கலையாம். 48 வருஷம் கழித்து முகலாயர்களை அடித்து விரட்டிக்கிட்டு விஜயநகர பேரரசு இங்கே ஆட்சி பண்ணாங்க. அப்போ அவங்க திரும்ப கோயிலை திறந்தாங்க. அப்போது சிவலிங்கம் இடிஞ்சு இழுக்கதை பார்த்து வேற ஒன்று கட்டலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு வயதான சிவனடியார் வந்துட்டு இங்கே தான் இருக்குது, இதை உடச்சி பாருங்கன்னு சொன்னோடனே அதை உடச்சி பார்த்தாங்களாம். பார்த்தா ஆச்சரியப்படும் விதமாக சிவனுக்கு ஏற்றின விளக்கு அப்படியே இருந்துச்சாம். பூ வாடாமல் இருந்துச்சாம். கர்ப்பகிரகத்தில் வர்ற வாசனையும் அப்படியே வந்துச்சாம். சாமிக்கு சாத்தின சந்தனம் கூட ஈரம் காயாமல் அப்படியே இருந்துச்சாம். பூஜையெல்லாம் பண்ணி 48 வருஷத்துக்கு முன்னால் எப்படி மூடினாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு பார்க்க. இந்த விவரங்கள்லாம் கோயிலில் ஒரு பலகையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இடிக்கப்பட்ட சிவலிங்கத்தையும் நம்மளால் காண முடியும் அப்படின்றாங்க. நன்றி.